ஜெர்மனியில் பாக்டீரியா அளவில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக ஒரு உணவு தயாரிப்பு நிறுவனம் தனது தயாரிப்பை திரும்பப் பெற்றுள்ளது. நுகர்வோர் அந்த தயாரிப்பை உட்கொள்ளக்கூடாது என்றும் அது உடல்நல பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் எனவும் கடுமையாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தயாரிப்பு பாதுகாப்பற்றதாக இருக்கும்போது உடல்நல பிரச்சினைகளை தவிர்க்க அவற்றை திரும்ப பெறுவது பொதுவான நடைமுறையாகும். ஆய்டனில் உள்ள கொரிய நிறுவனம் தயாரிக்கும் கொரியன் ஸ்ட்ரீட் டொபோக்கி என்ற உணவுப் பொருளை மீளப் பெறப்படுகிறது. உள்ளக சோதனைகளின் போது அதில் பேசிலஸ் சீரியஸ் என்ற பாக்டீரியா அதிகளவு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பாக்டீரியா நச்சுக்களை உற்பத்தி செய்து குமட்டல், வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தக்கூடும். எவ்வாறாயினும் 2027 ஏப்ரல் 15 காலாவதி திகதியாக கொண்ட தயாரிப்புகள் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளன. டொபோக்கி என்பது கொரிய அரிசியில் தயாரிக்கப்படும் ஒரு வகையான கேக் உணவாகும். இது பொதுவாக இனிப்பு மற்றும் காரமான சோஸை பயன்படுத்தி சமைக்கப்படுகிறது. இந்த தயாரிப்பு டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் பிரபலமாக உள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட தயாரிப்பை வாடிக்கையாளர்கள் பற்றுச்சீட்டு இல்லாமல் கூட உணவுப் பொருளை வாங்கிய எந்த கடைக்கும் திருப்பி அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கான பணமும் முழுமையாக திருப்பி வழங்கப்படும். அத்துடன் தவறுதலாக உணவை சாப்பிட்டவர்களுக்கு வலுவான அல்லது நீடித்த அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக அவர்கள் மருத்துவரை பார்க்க வேண்டும். குறிப்பாக குழந்தைகள், பெரியவர்கள் மற்றும் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.